பணம், புகழ், பதவி, சொந்த வீடு இது அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அபிஜித் நட்சத்திர நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும், என்ன பரிகாரத்தை செய்யலாம், அதே போல் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும், கரெக்டாக ஒரு 24 நிமிடங்கள் அந்த நிமிடத்தை தவற விட்டுடாதீங்க. அது எந்த நேரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த உத்திராடம் திருவோண நட்சத்திரம் வருது இல்லையா, அந்த இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும். அது பார்த்திங்கன்னா அதிகாலையில் அன்னைக்கு பார்த்தா வானத்தில் ஒரு கேள்விக்குறி போன்ற ஒரு தோற்றத்துடன் இருக்கும். அதை நம்ம சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரனால நம்ம படைத்த இறைவனே சில நேரங்களில் அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றதாக வரலாறுலாம் சொல்லுது. ரிஷிகளும் முனிவர்களும் இல்லாமல் தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. ஒரு தொழில் செய்கிறீங்க, அதில் லாபம் வரலை, வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படின்னா இந்த தேதியை இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இழந்தவைகளை நீங்கள் பெற்றிடலாம். இது மிகச்சிறப்பான நாள், அதனால் மறந்துடாதீங்க. ஜித் அப்படின்னா ஜெயித்தல்பாங்க. அபிஜித் என்றால் மிக சிறப்போடு வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். பரமேஸ்வரன் கூட இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் முப்புறங்களையும் வென்று எதிரிகளை தோற்கடித்து ஓட செய்தார். இறைவனுக்கே சோதனைகள் வந்த போதும் இந்த காலத்தை பயன்படுத்தினாங்க. அப்படிங்கிறதுனால மனிதர்களாகிய நாமும் நம்முடைய தேவைகளை இறைவனிடம் கோரிக்கையாக வைத்து நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த கடவுளோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாத அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. இன்றைய தினம் மகா சிவராத்திரியும் சேர்ந்து இருக்கு. அதனால இந்த நாளை தவற விட்டுடவே கூடாது. இரவு 8:36 வரையும் உத்திராடம், பின்பு திருவோண நட்சத்திரம். இந்த உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரமானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 8:24 இருந்து 8:48 வரையும் இருக்கக்கூடிய நேரம். மிக மிக சக்தி வாய்ந்த நேரம். ஏன்னா மகா சிவராத்திரி இருக்கக்கூடிய முதல் வேளையில் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். அதனால் இந்த நேரத்தை தவற விட்டுடாமல் இந்த ஒரு பரிகாரத்தையும் கட்டாயம் செய்யுங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வேற, ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பரிகாரம். இதை இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் இந்த சிவராத்திரி நாளில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாம் நடக்கும். எப்பவும் போல் நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய நெய் விளக்கு பரிகாரத்தை செஞ்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இது சிறப்பு, இது ஞாயிற்றுக்கிழமைக்குரியது, இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்குரியது, அதை செய்யுங்க. இந்த 24 நிமிடங்களில் உங்கள் வீட்டில் ஒரு அகல் விளக்கு, நெய் அகல் விளக்கு ஏற்றி வைங்க. முடிந்தவர்கள் 2 நெய் விளக்கு ஏற்றி அகல் விளக்கு வைக்கலாம். முடியாதவங்க ஒரு அகல் விளக்காவது நெய் விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்க. அதே போல் அபிஜித் நட்சத்திர ஸ்துதி இருக்குது, அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும். கரெக்டாக ஒரு 24 நிமிடங்கள் தானே, அதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிங்க. இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதி என்ன, அப்போ நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எந்த கிழமையில இருக்கோ அந்த கிழமைக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு வானசாஸ்திரிகள் சொல்கிறாங்க. இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நாள் எந்த கிழமையோடு சேர்றப்ப என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். திங்கக்கிழமையில அபிஜித் நட்சத்திர நாள் வந்தது அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, மேலதிகாரிகளோட தொந்தரவு இதெல்லாம் தீரணும்னா இந்த நாளில் வேண்டிக்கலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமையில அபிஜித் நட்சத்திர நாள் வருது அப்படின்னா வீடு யோகம் அமையறதுக்கும் கடன் தீருவதற்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். புதன்கிழமையில வருது அப்படின்னா குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் இழந்ததை மீட்கவும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். வியாழக்கிழமை அபிஜித் நட்சத்திர காலத்தில் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும், கல்வியில் நல்ல மேன்மை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அபிஜித் நட்சத்திர நாளில் திருமணம் நடைபெறுவதற்கும் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். சனிக்கிழமை அப்படின்னா கோர்ட்டு கேஸு இது மாதிரி வழக்குகள்ல இருந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அந்த நாளை பயன்படுத்திக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திர நாளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகவும் உடல் நலம் மேம்படவும் வேண்டிக் கொள்ளலாம். இப்போ இந்த நெய் விளக்கு ஏற்ற சொன்னேன் இல்லையா, அந்த நெய் விளக்கை வீட்டில் கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் சிலை இருந்தாலும் சரி, இல்லை பெருமாள் படம் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னீங்கனாலும் சரி,
அந்த படத்துக்கு கீழே இந்த நெய் விளக்க வச்சு கொஞ்சோண்டு துளசி இருந்தால் சாமிக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த நெய் அகல் விளக்கில் துளி பச்சை கற்பூரம் போட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வேண்டுதலை சொல்லணும். உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும், பல கோரிக்கைகள் இருக்கும், அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு வேண்டுதல் தொடர்ந்து ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை நீங்கள் சொல்லணும். ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணுமேதீனாம் பவதா வலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம். இந்த ஸ்லோகத்தை இப்படி நீங்கள் சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். இதற்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க. நீங்கள் புது விளக்காகவும் இருக்கலாம், இல்லை பழைய விளக்காகவும் இருக்கலாம். வெண்கடுகு இது பௌர்ணமி, அமாவாசை இதிலெல்லாம் தாந்திரீக பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. திருஷ்டி நீக்கக்கூடிய பேராற்றல் இந்த வெண்கடுகுக்கு இருக்குது. வீட்லேயும் சரி, தொழில் ஸ்தாபனங்கள்லையும் சரி இந்த வெண்கடுகை சுற்றி போடுவாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதர்வண வேத பாடங்களில் இந்த வெண்கடுகை பற்றிய சிறப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்மையும் நம்ம சுற்றியும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை, துஷ்ட சக்திகளை போக்கக்கூடியது, கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது இந்த வெண்கடுகு. அதனால் இந்த வெண்கடுகை நம்ம எடுத்துக்குவோம். இந்த வெண்கடுகு நிறைய பேர்த்து வீட்டில் வச்சிருக்க மாட்டீங்க. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த வெண்கடுகு கிடைக்கும். சும்மா கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் போதும். இந்த வெண்கடுகு சாம்பிராணியில் போடுவாங்க. இந்த வெண்கடுகு புகை வீட்டில் இருந்தது அப்படின்னா அதனுடைய புகைக்கு எந்த ஒரு கண் திருஷ்டியும் தீய சக்தியும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் இந்த வெண்கடுகை நம்ம வாங்கி வச்சுக்கணும். இந்த வெண்கடுகுடன் நமக்கு தேவைப்படுவது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மிளகா. இந்த 3 மிளகாயை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு உப்பு அல்லது கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம். இந்த உப்பு, மிளகா, வெண்கடுகு இந்த 3ஐயும் எடுத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி இந்த 3 பொருளையும் கையில் வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அனைத்தும் அகலணும், என் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் அகலணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சிவனையும் மனதார நினச்சிக்கிட்டு, இன்றைய தினம் மகா சிவராத்திரியோட வேலை இல்லையா, அதனால் சிவபெருமானையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் நினச்சிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு நீங்கள் வீட்டுக்கு வெளியே நில வாசலில் நீங்கள் சாம்பிராணி கரண்டி அதை வச்சு அதில் ஒரு கொட்டாங்குச்சியை எரித்து அதில் இந்த பொருட்களை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு 9 முறை சொல்லிக்கிட்டே நீங்கள் அதில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிக்கிட்டே போட்டு எரிங்க. திருஷ்டி சுத்தி போடுவது தான். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே திருஷ்டி சுத்தி போடுவதற்கு உகந்த நாள். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிறோமோ அது பலிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.